முளைக்கட்டினா தடனி கொட்டை பருப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் மட்டும் தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. இதை பலகாரமும் செய்யலாம், குழம்பு வைக்கலாம். முளைக்கட்டி உடச்சி வச்ச தடனி கொட்டை பருப்பில் சாம்பார் வைக்கலாங்க. ஒரு கப்பு பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அது மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டு வேக வச்சு வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போடலாம். காஞ்ச உடனே கடுகு பொரியட்டும். அந்த பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். ஒரு தக்காளி சின்ன சின்ன கட் பண்ணி போட்டு இதை நல்லா வதக்கிடலாம். உப்பு போட்டு சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். இங்கே போட்டிருக்க பருப்பை பொறுத்து இந்த மசாலா நீங்கள் போட்டுக்கோங்க. பொடி பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, மிளகா, மிளகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம், கடலப்பருப்பு தவிர்த்து இதை ட்ரையாக வறுத்து பொடி பண்ணி நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஆற வச்சு இந்த மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா குழைய வெந்துருச்சு. இதில் கொட்டிக்கலாம். கரண்டிலையும் சும்மா கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பார்த்து போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அரைச்சாச்சு. இந்த சாம்பார் தேவையான 10 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் கிள்ளி போட்டு இறக்கிடலாங்க. சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. முளைக்கட்டினா தடனி கொட்டை பருப்பில் செஞ்சது. சூப்பராக இட்லி ரெடி ஆகிடுச்சு.